அனைவருக்கும் வணக்கம். நான் லாவண்யா கணேஷ். இன்னைக்கு நம்ம மலேசிய தமிழர் பொங்கல் விழாவை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோன்னா, மலேசிய தமிழர்கள் தமிழகத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கேருந்து வந்திருந்தாலும் அங்குள்ள பாரம்பரியம், அவங்களுக்கு கடைபிடித்த பாரம்பரியம், சடங்குகள், விழாக்கள் இப்பவும் கொண்டாடப்படுது. அதில் ஒன்று தான் தைப்பொங்கல் விழா. பொங்கல்ன்றது பொங்க வைத்த, வைக்கும் அல்லது வைக்கின்ற ஒரு உணவை குறிக்கிறது. சமைத்தல், கொதித்தல், பொங்குதல், செழித்தல் போன்ற பொருளை தான் அது கொடுக்குது. இது தை மாதத்துல கொண்டாடப்படுற ஒரு விழாவா இருக்கு. விளைச்சல் கொண்ட பயிர்களை அறுவடை செய்து மக்கள் உண்பதற்கும் விற்பதற்கும் பயன் கொடுத்து வாழ வைக்கிற சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில இந்த விழா கொண்டாடப்படுது. இது அரிசியை முதன்மையா வைத்து கொண்டாடப்படுது. அரிசி பொங்க வைத்து தான் பொங்கல் வைக்கப்படுது. அதாவது அதோட சேர்த்து மஞ்சள், கரும்பு, அவரை, புடலை, கத்திரி, பனங்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, வாழை, தானிய வகைகள் போன்றவைகளும் விளைச்சல் கண்டு அதனோட சேர்ந்து சூரியனுக்கு படைக்கப்படும். இது 4 நாட்களுக்கு கொண்டாடப்படும். போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் கன்னி பொங்கலா கொண்டாடப்படுது. முதல்ல பார்த்தோம்னா, தமிழர்கள் தைப்பொங்கல் விழா கொண்டாட முடியும். அவங்க கொண்டாடுறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்களை ஏற்பாடு செய்து வைக்குவாங்க. பொதுவா பார்த்தோம்னா, வானவெடிகள் வெடிக்கிறது, அப்புறம் பொங்கல் பானைகளை அலங்கரித்து வைக்கிறது, அப்போ கோல மாவுகள் பல வண்ணங்களை தயாரித்து வைக்கிறது, அப்புறம் அருகில் உள்ள மாட்டு தொழுவம், மாட்டு மந்தைகளை சுத்தம் செய்து மஞ்சள் தெளித்து அந்த மாதிரிலாம் சுத்தம் செய்து வைப்பாங்க. அப்புறம் பொங்கல் சமைப்பதற்கான உணவுகளை தயார் செய்து வைத்திருப்பாங்க. அறுவடை செய்த இந்த சில ஏலக்காய், பாதாம், காய்ந்த திராட்சை எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க. பொங்கல் சமைப்பதற்கு அடுப்பு பொருட்களை தயார் செய்து வைத்திருப்பாங்க. விறகுகள், அந்த பெரிய கற்கள் அதெல்லாம் வைத்திருப்பாங்க. அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு மாட்டை குளிப்பாட்டி தயார் செய்து அலங்கரித்து அங்க கொம்புகள்லாம் சாற்றடிச்சு சாயம் பூசி வைத்திருப்பாங்க. அலங்கரித்து அழகா ஒரு கோமாதா மாதிரி அலங்கரித்து வைத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா புத்தாடைகள், பெண்கள் பார்த்தோன்னா புத்தாடைகள், அலங்கார பொருட்கள்லாம் தயார் செய்து வைத்திருப்பாங்க. இந்த 4 நாட்களுக்கு கொண்டாடப்படுற பொங்கல் விழாக்களை பார்ப்போம். முதல்ல பார்த்தோன்னா போகி பண்டிகை. போகி பண்டிகைக்கு பழைய பொருட்களை அப்போ உள்ளவங்க எரிப்பாங்க. அந்த ஆடைகள் பழைய பொருட்களாக கருதப்படுற பழைய ஆடைகளை தான் எரிப்பாங்க. உழவர்கள் அன்னைக்காவது புதிய ஆடைகள் போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இது செய்யப்படுது. ஆனா இப்ப பார்த்தோம்னா நெகிழி பொருட்கள், பலகை பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து எரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மனதில் உள்ள சில கெட்ட விஷயங்களையும் சேர்த்து நெருப்போட எரிக்கிற ஒரு சம்பிரதாயமா தான் கருதப்படுது. அடுத்து பார்த்தோம்னா தைப்பொங்கல். தைப்பொங்கல் இயற்கைக்கு நன்றி கூறும் வகையில், முதல் சொன்ன மாதிரி சூரியனுக்கு நன்றி கூறும் வகையில செய்யப்படுது. வழக்கமா வீட்டுலதான் மலேசியர்கள் தைப்பொங்கல் கொண்டாடுவாங்க. முதல்ல சூரியன் எந்த பக்கம் உதிக்குது, கிழக்கு பக்கம் உதிக்குதுன்னா அங்க வீட்டு வெளிப்புறத்துல பானையை வைத்து, பொங்கல் பானையை வைத்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அதையும் ஒரு வழிபாடு செய்வாங்க. ஒரு வழிபாடு பூஜை நடக்கும். அது வைத்ததுக்கு அப்புறம் பொங்கலுக்கு பால் ஊற்றப்படும் பானையில. அது வீட்டுல உள்ள எல்லாருமே, உறுப்பினர்கள் எல்லாருமே ஊத்துவாங்க. அது ஊத்தி பொங்கினதுக்கு அப்புறம் அதை சமைத்து சூரியனுக்கு ஒரு இலையில போட்டு படைத்து அதோட சேர்த்து இன்னும் விளைச்சல் கண்ட கரும்பு, வாழை, காய்கறிகள், கிழங்கு வகைகளையும் சேர்த்து படைத்து சூரியனை வழிபடுவாங்க. சூரியனை வழிபட்டதுக்கு அப்புறம் வீட்டுல உள்ள இறைவனுக்கும் அதை படைப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் மலேசியால எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு பண்டிகையாக தான் கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் மாடு வைத்திருப்பவங்க அதிகமா கொண்டாடுவாங்க. மாடு இல்லாதவங்க மாடை வீட்டுக்கு எடுத்துட்டு கொண்டாடுற வழக்கமும் இருக்கு. இல்லைன்னா அந்த மாட்டு தொழுவத்துக்கே சென்று அங்கேயே பொங்கல் வைத்து கொண்டாடுற வழக்கமும் மலேசியால செய்யப்படுது. அதாவது பசு அப்படின்னு சொல்லப்படுறது பால், தயிர், மோர், நெய் ஆகிய எல்லா விஷயங்களையும் நமக்கு ஒரு உணவா எல்லா வகையிலும் நமக்கு உதவியா இருக்கிறனால அது ஒரு பூஜையாவும் கொண்டாடப்படுற ஒரு தருணமா பார்க்கப்படுது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம்னா சிவன் கோயில்கள் ரொம்ப ஆரவாரமா இருக்கும். ஏன்னா சிவன் கோயில்கள் நந்தி இறைவன் இருக்கிறதால, அவரும் ஒரு பசுங்கிறதால அவருக்கும் அலங்கரிப்புலாம் செய்து பூஜைகள்லாம் நடத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாடுகள் பொங்கல் வைத்ததுக்கு அப்புறம் மாடுகளுக்கு
பொங்கல் பரிமாறுவாங்க. அதோட சேர்த்து மாடுக்கு பிடித்த வாழைக்காய், கரும்பு, கிழங்கு போன்றவைகளையும் சேர்த்து படைப்பாங்க. அதுக்கப்புறம் பூக்கள் தூவி லட்சுமி மந்திரங்கள் சொல்லி வழிபடுவாங்க. பிறகு வந்து எச்சில் தண்ணீர் தெளித்தல் அப்படிங்கிற ஒரு சடங்கு நடத்தப்படும். மாடுகள் உண்ட எச்சில வந்துட்டு தொழுவத்துல வந்து தெளிப்பாங்க. அது தெளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நோய்கள், கெட்ட சம்பவங்கள் எல்லாமே அவங்க விட்டு போகும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து பார்த்தோன்னா கன்னிப்பொங்கல். கன்னிப்பொங்கல் வந்து திருமணமாகாத கன்னி பெண்களால கொண்டாடப்படுற ஒரு விழா. இது வந்து இறுதி நாள்ல கொண்டாடுவாங்க, 4வது நாள்ல. கன்னிப்பொங்கல் அன்று பெண்கள் வந்து வழக்கமா காலையிலே எழுந்து தலையில எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு புத்தாடைகள், அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு பொங்கலுக்கான எல்லா வேலைகளும் அவங்க மட்டும்தான் செய்யணும். வீட்டுல கன்னி பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு கருதப்படுது. அவங்க வந்து தாங்கள் ஏற்கனவே அலங்கரித்து வைத்துள்ள பொங்கல் பானையை மாவிலைகள் கட்டுவதோடு மஞ்சள் கொத்து கட்டி குங்குமம் வைப்பர். அப்பானையில் கட்டிய மஞ்சள் கொத்தினை வீட்டில் உள்ள அம்மா, அத்தை, அண்ணி, அக்காள், பாட்டி, சித்தி போன்ற சுமங்கலிகளிடம் வழங்கி ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் பூசிக்கொள்வார்கள். இதுவும் ஒரு சடங்கா கருதப்படுது. இந்த கன்னி பொங்கலுக்கு வந்து தைப்பொங்கல் அன்று செய்தது போல கன்னி பொங்கலுக்கும் அதே மாதிரிதான் சமைப்பாங்க. பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைப்பாங்க. இறைவனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் ஆசி வாங்கிக்குவாங்க. கன்னிப்பொங்கல் அன்று சிறப்பா ஒண்ணு கொண்டாடப்படுறது வந்து கணுப்பிடி அப்படிங்கிறது. இது வந்து சகோதரர்கள் ஆரோக்கியமா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக ஒரு நோன்பா செய்யப்படுது. இதோட சிறப்பு என்னன்னா மஞ்சள் பொடி தூவி மஞ்சள் சாதம் கொஞ்சம், குங்குமம் கலந்த சிவப்பு சாதம் கொஞ்சம், வெள்ளையாய் பால் சாதம் கொஞ்சம், வெல்லம் சேர்த்து சர்க்கரை பொங்கல், லேசாய் வந்து தயிர் சேர்த்து தயிர் சாதம் என 5 வகை சாதம் பிடித்து காக்காக்கு படைப்பாங்க. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி ஆரத்தி கரைத்து ஆற்றில் வந்து விடுவாங்க. மலேசியால பார்த்தோம்னா வீட்டு முன்னாடியே வந்துட்டு ஆரத்தி கரைச்சிடுவாங்க. உடன் பிறந்தவர்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா, உள்ளூர்ல இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு சகோதரர்களுக்கு வந்து விருந்து வைப்பாங்க. இது வந்து வழக்கமா நடக்கும். தைப்பொங்கல் விழா கொண்டாட்டத்துல வந்து பட்டணத்திற்கும் எஸ்டேட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. முதல்ல பார்த்தோன்னா இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறதுலயே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். சாதாரணமா வந்து பட்டணத்துல வாசல் தெளித்து கரும்பு கட்டி கோலம் போடுறதோட நிறுத்திடுவாங்க. ஆனா எஸ்டேட்ல வந்து புதிதாக அறுவடை செய்த நெற்கதிர்களை ஆய்ந்து தெருவாசலில் நிலைக்கு மேல் மாட்டு சாணத்தையும் கொண்டு ஒட்டுவார்கள். அதனை குஞ்சம் போல வீட்டில் தொங்க விடுவார்கள். இது வந்து சிறப்பா நடத்தப்படுது. அதோட சேர்ந்து பரங்கி வாசல்ல வந்து கோலமிட்டு பரங்கி பூக்களை சாணை உருண்டையுடன் சொருகி வைத்து அது வந்து ஒரு வழக்கமா வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி செய்யறத ஏன்னா கிருமி நாசினிகள் வரக்கூடாதுன்னு செய்வாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்ன வேறுபாடுனா கிழக்கு திசை நோக்கி பொங்கல் பானை வைக்கிறது வந்து பட்டணத்துல வழக்கமானது. ஆனா எஸ்டேட்ல வந்து கிழக்கு திசை நோக்கி எப்படி வைப்பாங்கன்னா பொங்கல் பானையிலிருந்து பால் சூரியனை பார்க்க பொங்குவதற்காக எஸ்டேட் கடைகள் வந்து கோடு திறந்து ஈடு கட்டுவார்கள். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செய்யப்படுது. வானம் பார்த்து திறந்திருக்கும் வீட்டு வெளிப்புறத்தில் அரிவாளால் தெற்கு வடக்காக 2 கோடுகள் வந்து கீறப்படும். அடுத்து பார்த்தோம்னா எஸ்டேட்ல செய்யப்படுற ஒரு பிரத்யேகமான விஷயம் வந்து காப்பு கட்டுவாங்க போகி அப்போ. ஆனா போகியில வந்து பட்டணத்துல வந்து வெறும் எரிக்கிறது, பொருட்களை எரிக்கிறது மட்டும்தான். எஸ்டேட்ல வந்து காப்பு கட்டுவாங்க. எப்படின்னா ஆவாரம் செடி, சிறுகீரை, வேப்பிலை போன்ற 3 மூலிகை செடிகள் வந்து காப்புகளா வந்து கட்டப்படும். அடுத்து பார்த்தோம்னா என்ன வேறுபாடுனா தைப்பொங்கல் அன்று முதல் நாள் அன்று புடவை மாற்றும் சடங்கு வந்து நடக்கும் எஸ்டேட்ல. ஆனா பட்டணத்துல அந்த மாதிரி சடங்குகள் கிடையாது. எப்படி செய்வாங்கன்னா நமது முன்னோர்கள் வந்து ஆடைகள் ஆற்றங்கரையில் அல்லது குளத்துல வந்து துவைச்சிட்டு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஆடைகள் தான் அது. அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து ஆடைகளுடன் படையல் போட்டு கொண்டாடுவாங்க. இது வழக்கமா செய்யப்படுது. அடுத்து பார்த்தோன்னா பட்டணங்கள்ல வயலுக்கு செல்லும் வாய்ப்புகள்லாம் இருக்காது. அதனால கள்ளிவட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டாட மாட்டாங்க. ஆனா எஸ்டேட்ல வந்து இது வந்து நல்லா கொண்டாடுவாங்க. மாட்டு பொங்கல் அன்று வீட்டு முற்றத்திலோ கொட்டிலோ கள்ளிவட்டம் போடுவது முதல் வேலையாகும். கள்ளிவட்டம்னா என்னன்னு பார்த்தோம்னா சாணத்தால் சிறிய சதுரமாக வரப்பு கட்டி 4ஆக தடுத்து இருக்கப்படும். பிள்ளையார் பிடித்து வைத்து தடுத்திருப்பவற்றில் மஞ்சளை கரைத்து ஒன்றிலும் ஆரத்தி கரைத்து ஒன்றிலும் கரியை கரைத்து ஒன்றிலும் பொங்கல் சாதத்தை கரைத்து ஒன்றிலுமாக நிரப்புவார்கள். வயலில் இருந்து தூரோடு கதிரும் கொண்டு வந்து வைப்பார்கள். வரப்பில் கண்பூளை, கள்ளி, அருகு நடுவார்கள். இப்படி வயலை
குறியீட்டு வடிவில் வீட்டுக்குள் கொண்டு வருவதுதான் வந்து கள்ளிவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம்னா பசுக்களுக்கு பொங்கல் சமைத்து படைத்த பின் வழிபாடு செய்வது மட்டுமே வந்து பட்டணத்தில் செய்யப்படுது. ஆனா மாட்டு பொங்கலுக்கு வந்து ஒரே பானையை வைத்து மொச்சையும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் சேர்த்து வந்து மாட்டுக்கு கறி சமைப்பாங்க. அது ஒரு உணவா செய்யப்படுது. உலக்கையை போட்டு நீளமாக கோடுகள் விடுமாறு அதன் மேல் செங்காமட்டியை தேய்த்து மாட்டுக்கு தொழுவத்திலும் வீட்டு வாசலிலும் கோலம் இடுவார்கள். இணைக்கோடாக கடிப்பொடியாலும் கோலம் இழைக்கப்படும். மாலையில் மாடுகள் குளிப்பாட்டி தொழுவத்தில் வந்து நுழையும் போது வாசலில் குறுக்காக உலக்கை போட்டிருப்பாங்க. அருகிலேயே தீ கொழுந்தாக வைக்கோலமும் எரித்து வைக்கப்பட்டிருக்கும். அதை வந்து மாடுகள் தாண்டி செல்லும். அடுத்து பார்த்தோன்னா கற்பூரம் காட்டி படையல் படைத்தால் சடங்கு மட்டுமே பசுக்கள் செய்யப்படும் என்று வந்து பட்டணத்துல செய்வாங்க, சாதாரணமா செய்யப்படும். ஆனா எஸ்டேட்ல வந்து வெள்ளாமை வீடு வருதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யப்படும். வீட்டு வாசல்ல மாடுகளை கிழக்கு முகமா நிறுத்தி தலையில் எண்ணெய் வைத்து அரைத்து நெல்லிக்காய் பசு மஞ்சளை தேய்த்து விடுவார்கள். குங்குமம் இட்டு மாங்குத்து வேப்பங்குத்து நெல்லிக்குத்து ஆவாரம்பூ இவற்றை வந்து பனை நாரால் தொடுத்திருக்கும் மாலைகளை கட்டி சாதத்தோடு மாட்டுக்கு செய்த கறியை ஊட்டி விடுவார்கள். இது வந்து ரொம்ப சிறப்பா செய்யப்படும் எஸ்டேட்ல. அடுத்து பார்த்தோம்னா கன்னியர்கள் வந்து வேறு விதமா கொண்டாடுவாங்க எஸ்டேட்ல. எப்படின்னா அவங்க வந்து அலங்கரித்து கொண்டு கும்மி எடுத்துட்டு அனைத்து வீட்டுக்கும் போவாங்க. வீடு வீடா போயிட்டு அங்க அரிசி அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுட்டு அது வந்து ஆற்றங்கரையில போய் பொங்கல் வைத்து ஆற்றங்கரையில கரைத்து கொண்டாடுவாங்க. ஆனா பட்டணங்கள் வந்து அந்த மாதிரி செய்யப்படாது. சாதாரணமா வீட்டுலதான் கொண்டாடுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா எஸ்டேட்ல பொங்கல் அன்று விமர்சையாக கொண்டாடப்படும். நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க. இந்த திருவிழா மாதிரி செய்வாங்க. எப்படின்னா இசை நாற்காலி, சறுக்கு மரம் ஏறுதல், இளவட்டங்கள் தூக்குதல், அப்புறம் கயிறு இழுத்தல், கோலம் போடுதல், தோரணம் கட்டுதல், கபடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் வந்து செய்யப்படும். பட்டணங்கள்ல அதற்கான வாய்ப்புகள்லாம் குறைவா இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் அதிகமா செய்யப்படாது. அடுத்து பார்த்தோம்னா தைப்பொங்கல் சீர் என்பது வந்து ரொம்ப ஒரு பிரத்யேகமான ஒண்ணா வந்து பார்க்கப்படுது. காரணம் பிறக்கும் புது ஆண்டில் புது சீர் என்பதால் நன்மைகள் கொடுக்கும் சகுனம் அப்படின்னு சொல்லப்படுது. தைப்பொங்கல் சீர் பார்த்தோம்னா பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்து சீர் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க புகுந்த வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அது ஏன்னா அவங்க சம்பாதித்த, அதாவது அப்பா அம்மா சம்பாதித்த விஷயங்கள் வந்துட்டு ஆண் பிள்ளைகள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் வந்து புகுந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியல, அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தைப்பொங்கல் சீரை வந்து ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. இதன் வழிந்து பொங்கல் சீரின் வரிசையில் வந்து தலைப்பொங்கல் சீர் வந்து இன்னமும் சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது. பிறந்த வீட்டில் இருந்து எப்பொழுது பொங்கல் சீர் வரும் பெண்கள் காத்துக்கிட்டு இருக்கிறப்ப சீருக்கான சில பொருட்கள்லாம் வந்து வெங்கல தட்டுல வச்சு அவங்க புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து வெள்ளை துணியில் கட்டியிருப்பாங்க, யாருக்கன்னு பற்றக்கூடாதுன்னு. புது துணிமணிகள், பொங்கல் பானைகள், அப்புறம் பால் பொங்கலுக்கு ஒன்று, சர்க்கரை பொங்கலுக்கு ஒன்று, பொங்கல் கரண்டிகள், தாம்பலம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து சீரா எடுத்து வந்து கொடுக்கப்படும். பச்சரிசி, வெல்லம், பருப்பு, முந்திரி சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல விளைச்சல் கண்ட அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து போட்டி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க வர்றவங்களுக்கு வந்துட்டு விருந்து வைக்கப்படும். அதுல என்ன சிறப்புனா பூம்பொங்கல் அப்படிங்கிற ஒரு சீரும் வந்துட்டு சொல்லப்படுது. பெண்ணிற்கு திருமணம் செய்து கொடுத்து தலைப்பொங்கல் வருவதற்குள் பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு தாய்க்கும் வந்து கொடுக்கிற ஒரு சீரா வந்து கருதப்படுது. இறுதியா பார்த்தோம்னா தைப்பொங்கல் என்பது ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் தமிழர் விழாவாக இருந்தாலும் அதனை நன்முறையில் சடங்குகள் செய்வது, தவறாது கொண்டாடுவது வந்து மலேசிய தமிழர்களோட ஒரு தலையாய கடமையாப்படுது. ஏன்னா இப்போ உள்ள சடங்குகள் வந்து அதிகமா செய்யப்படுறது இல்லை. முக்கியமா வந்து பொங்கல் விழாக்கள்ல சடங்குகள் செய்வது வந்து அவசியம். சடங்குகளையும் தாண்டி மக்கள் ஒன்றா இருக்கணும், சமுதாயம் வந்துட்டு ஒற்றுமையா இருக்கணுங்கிற ஒரு குறிக்கோளும் இந்த பொங்கல் விழாவில் வந்து அடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்பப்படுது. இது வந்து தலைமுறையா எதிர்காலத்துல இன்னும் மரபு மாறாம செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கருத்தா வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த பின்னிணைப்புகள், போகி பண்டிகை, பொங்கல் பானை அலங்கரிப்பு, பொங்கல் பொங்குறது, இந்த பின்னிணைப்புகள் படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு.